புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானினுடைய மகன் சென்ற சொகுசு கார் விபத்தில் சிக்கியது எப்படி, அவருக்கு என்ன நடந்தது, யார் மீது தவறு, எங்கே இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஏஆர் ரகுமானினுடைய மகன் ஏஆர் அமீனினுடைய கார் விபத்தில் சிக்கியிருக்கு அப்படின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஏஆர் ரகுமானினுடைய மகன் ஏஆர் அமீன் இன்று அதிகாலை சுமார் 3:30 மணி அளவில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியான இன்று அதிகாலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. சென்னை கோயம்பேடு பகுதியிலிருந்து கிண்டி நோக்கி ஏஆர் ரகுமானினுடைய மகன் அமீன் தன்னுடைய நண்பர் ஒருவருடன் சொகுசு கார், அதாவது போர்ஷ் அப்படின்ற ஒரு காரில் வந்து கொண்டிருந்திருக்கிறாரு. கத்திப்பாரா மேம்பாலத்தை கடந்து கிண்டி ஒலிம்பியா டெக் பார்க் சிக்னல் அருகே காரில் சென்று கொண்டிருந்த போது பக்கவாட்டு சாலையிலிருந்து எதிர்பாராத விதமா திடீரென குறுக்கே ஒரு ரேபிடோ வேகனார் கார் ஒன்று வந்தது. அந்த கால் டாக்ஸி பார்த்தீங்கன்னா அமீன் சென்று கொண்டிருந்த அந்த கார் மீது ரொம்ப வேகமாகவே மோதி இருக்கின்றது. இதில் எதிரெதிரே மற்றும் பக்கவாட்டில் 2 கார்களின் முன்பகுதிகளும் ரொம்ப அதிக அளவில் சேதமடைந்திருக்கின்றது. அதிகாலையில் சிக்னல் பகுதிக்கு அருகே பக்கவாட்டு சாலையிலிருந்து வந்த டாக்ஸி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து வந்ததா அல்லது அளவுக்கு அதிகமான வேகத்தில் வண்டியை ஓட்டி வந்தாரா அப்படின்ற மாதிரி முதல்ல தெரிய வரலை. ஆனால் காரில் இருந்த பாதுகாப்பு அம்சங்கள் காரணமாகத்தான் மிகப்பெரிய விபத்திலிருந்து ஏஆர் ரகுமானினுடைய மகன் மீண்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஏஆர் ரகுமானினுடைய மகன் அமீன் மற்றும் அவருடன் பயணித்த நண்பருக்கு லேசான காயம் மட்டும் ஏற்பட்டிருக்கின்றது. உடனடியாக அவங்க சிகிச்சைக்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து வீடு திரும்பியிருக்காங்க பாதுகாப்பாக. அதே போல ரேபிடோ டாக்ஸி வாகனத்தில் பயணித்த பயணிக்கும் காயம் ஏற்பட்டிருக்கின்றது. அவங்க உடனடியாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று அதன் பிறகு வீடு திரும்பியிருக்காங்க. அதிகாலை 3:30 மணிக்கு இந்த விபத்து நடந்திருக்கின்றது. இந்த விபத்து காரணமாக ஒலிம்பியா டெக் பார்க் ஜங்ஷனில் நடு ரோட்டிலேயே கார்கள் சேதமடைந்து நின்றதால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏஆர் ரகுமானினுடைய மகன் அமீன் சென்ற சொகுசு காரும் அந்த ரேபிடோ வேகனார் காரும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பிறகு இது தொடர்பாக சில தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஏஆர் ரகுமானினுடைய மகன் அமீன் சென்ற கார் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷே கார் கிட்டத்தட்ட மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் அதிவேகத்தில் சென்றதால தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த வேகம் தொடர்பான தகவலை போக்குவரத்து போலீசார் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தலை அப்படின்னாலும் அங்கு இருந்தவர்கள் அருகில் இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக வந்ததால தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சொல்லியிருக்காங்க.